Adisia One World Kalapatti. Premium villa plots with world-class amenities. நம்ம கோயம்புத்தூர்ல அதிசயம் நடக்கும் நிச்சயமா. அனைவருக்கும் வணக்கம். நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை உறுப்பினர் சீமான் அவர்கள் வீட்டில் வெடிகுண்டு வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி டிஜிபி அலுவலகத்துக்கு வந்த மெயிலின் தொடர்ச்சியாக காவல்துறையினர் சீமான் வீட்டில் புகுந்து அதிரடியான சோதனையில் ஈடுபட்டிருக்காங்க. இது முதல் முறை கிடையாது. இந்த ஒரு வாரத்தில் 15 இடங்களில் வெடிகுண்டு வைத்திருப்பதாக இது போல மிரட்டல்கள் வந்து கொண்டே இருக்கிறது. தமிழ்நாடு முழுமைக்கும் குறிப்பாக சென்னையில் முக்கியமான விஐபிகள் தமிழ்நாடு முதலமைச்சர், விஜய், த்ரிஷா, தேமுதிக அலுவலகம், பாஜக அலுவலகம், அதே போல் இந்து முன்னணியுடைய அலுவலகம், அதே போல் ரெட்ஃபிக்ஸ் ஊடகவியலாளர் ஃபெலிக்ஸ் அவருடைய வீடு, கிஷோர் கேசாமி அவருடைய வீடு, இப்படின்னு தமிழ்நாடு முழுக்க பல்வேறு பிரபலமாக சமூக வலைதளங்கள் அறியப்படக்கூடிய ஊடகங்கள் அறியப்படக்கூடிய முக்கியமான நபர்கள் வீட்டில் வெடிகுண்டு வச்சிருக்கோம் அப்படின்னு மிரட்டல் வருது. இந்த மிரட்டலுடைய பின்னணி என்ன? நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமான் அவர்கள் வீட்டில் வெடிகுண்டு சோதனை நடத்தப்படுவதுடைய பின்னணி என்ன அப்படிங்கிறதான் இந்த காணொலியில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். நீதி வழங்கும் போது அண்ணன், தம்பி, சொந்தம், பந்தம், பணக்கார, ஏழை எதையுமே பார்க்க கூடாதுடா. நாயத்தை மட்டும் தான் சொல்லணும். இன்றைக்கு அதிகாலையில் டிஜிபி அலுவலகத்துக்கு ஒரு மெயில் வந்ததாகவும், அந்த மெயிலில் இந்த மாதிரி நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை உறுப்பினர் சீமான் அவர்கள் வீட்டில் நாங்கள் வெடிகுண்டு வச்சிருக்கோம் அப்படின்னு சொன்ன செய்தியின் அடிப்படையில் பாம் ஸ்குவாட் அண்ணன் சீமான் வீட்டுக்கு போயிருக்காங்க. இந்த மாதிரி உங்கள் வீட்டுக்கு வெடிகுண்டு இருப்பதாக செய்தி வந்திருக்குண்ணே, நாங்கள் சோதனையிட வந்திருக்கோன்னு சொல்லியிருக்காங்க. அண்ணன் சீமானவர்களும் தாராளமாக போய் பாருங்கப்பா அப்படின்னு சொல்லி உள்ளே அனுப்பிச்சி வச்சிருக்காரு. வீடு முழுக்க அவங்க பரிசோதனை பண்ணியிருக்காங்க. அதே போல் கடந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி விஜய் அவர்கள் வீட்டில் இந்த மாதிரி வெடிகுண்டு மிரட்டல். ஆனால் விஜய் வீட்டுக்கு மெயில் மூலியமாக மிரட்டலை டிஜிபி அலுவலகத்துக்கு ஒரு ஃபோன் மூலியமாக ஒரு ஃபோன் கால் வந்திருக்கு. இந்த மாதிரி கரூர் விவகாரத்தில் விஜய் 41 பேரை வந்து பிரச்சாரத்துக்கு போய் இறந்துட்டாங்க. கன்னியாகுமரிக்கு விஜய் வந்தார்னா அவர் உயிரோடவே திரும்ப முடியாது, அவர் நாங்கள் வந்து குண்டு வச்சு கொல்ல போகிறோம் அப்படின்னு மாதிரி ஒரு மிரட்டல் விடுத்திருக்காங்க. மிரட்டல் விடுத்தவருடைய அலைபேசி எண்ணை சர்ச் பண்ணால் நாகர்கோவிலை சார்ந்தவர், அவர் பேர் சபிக்கு, 37 வயது. அவர் சென்னையில் ஈசிஆரில் வந்து ஒரு புரோட்டாக்கல்ல வேலை பார்க்குறாரு, ஹோட்டலில் வேலை பார்க்குறாரு. அவர் தான் ரீல்ஸ் பார்த்துட்டு இருந்திருக்காப்புல. இப்படி ரீல்ஸ் பார்த்தே இருக்கும்போது 41 பேர் இறந்துட்டாரு அப்படின்னோடனே அது விஜய் வரப்பொருளில் தான் இறந்துட்டாங்க, விஜய் வந்து லேட்டாக வந்துட்டாரு, தண்ணி கொடுக்கல, பெண்களுக்கு வந்து மொபைல் டாய்லெட் வைக்கல, கூட்டம் அதிகமாக இருந்துச்சு, காவல்துறை சொல்லியும் அதை மீறி உள்ளே வந்துட்டாருன்னு அவர் கடுப்பாயிட்டாப்புல. கடுப்பாகி போடுறா போனேன்னு சொல்லி டிஜிபிக்கு போனை போட்டு, இந்த மாதிரி விஜய் கன்னியாகுமரிக்கு என் ஊருக்கு வந்தாருன்னா இந்த மாதிரி என் மக்களும் செத்து போயிடுவாங்க, அதனால் அவர் வீட்டுக்கு நான் மிரட்டல் வரேன்னு சொல்லி ஒரு மிரட்டல் விட்டுருக்காப்புல. அப்புறம் காவல்துறை அவர் கைது பண்ணி விசாரித்தாங்க. அவர் சபிக்கு. அதன் தொடர்ச்சியாக முதலமைச்சர் வீட்டுக்கு இந்த மாதிரி வெடிகுண்டு வச்சுருக்கோம் அப்படின்னு ஒரு மிரட்டல் வருது. முதலமைச்சர் வீட்டில் போய் சோதனையிடுறாங்க. அதன் தொடர்ச்சியாக ரெட்ஃபிக்ஸ் ஃபெலிக்ஸ் யூடியூபர் அவர் வீட்டில் இந்த மாதிரி வெடிகுண்டு வச்சுக்கோங்க சொல்லி அதிகாலையில் போய் காவல்துறை போய் சோதனை போட்டிருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா கேப்ரியல் ஊடகவியலாளர், அவர் நார்கோவிலை சேர்ந்தவர், ஊடகங்களில் அவர் வந்து நடுநிலையோடு பேசக்கூடியவர், அவருடைய வீட்டுக்கும் இந்த மாதிரி வெடிகுண்டு வச்சிருக்காங்கன்னு சொல்லி ஒரு பொருளின் அடிப்படையில், ஒரு செய்தியின் அடிப்படையில் காவல்துறை போய் விசாரிக்கிறாங்க. அதற்கு பிறகு பார்த்தா கிஷோர் கேசாமி வீட்டில் வெடிகுண்டு வச்சிருக்கோம்னு சொல்லி மிரட்டல் இருந்திருக்கு. அவரே போட்டுதான், டேய் பொட்டு வடி போதும்டா எனக்கு கூட வெடிகுண்டு அப்படின்னு அவர் நக்கலாக போட்டிருந்தாரு. அவர்கிட்ட கூட நான் கூப்பிட்டு பேசினேன், என்ன தலைவா இந்த மாதிரி வந்து வெடிகுண்டு சோதனை உங்கள் வீட்டில் நடத்துகிறாங்களாம்னு. தூங்க விட மாட்டிருக்காங்க. நீங்கள் வேறு அப்பா அம்மா வந்து வயசாகி போச்சு, வீட்டில் 4 மணிக்கெலாம் வந்து கதவை தட்டிட்டு வெடிகுண்டு வச்சுக்கான்னு சொன்னால் நாங்கள் எதுக்கு வெடிகுண்டுக்கு எனக்கு என்ன சம்மந்தம் இருக்குன்னு அவர் நக்கலாக சிரித்தார். ஆனால் சோதனையிட்டாங்க, அங்கேயும் அது புரளி என்று தெரிய வந்தது. சென்னையில் மட்டும் 9 இடங்களில், குறிப்பாக கேகே நகரில் வந்து ஒரு பள்ளிக்கூடம், அதாவது பத்மசேஷாத்ரி பாலமந்தீர் அப்படின்னு ஒரு பள்ளிக்கூடம், அப்புறம் வந்து ஸ்ரேயா சில்ட்ரன்ஸ் அகாடமி அப்படின்னு ஒரு பள்ளிக்கூடம், அப்புறம் வந்து இந்து முன்னணி அவருடைய அலுவலகம், பாஜகவுடைய அலுவலகம். பாஜக அலுவலகத்துக்குலாம் 11:35 குண்டு வெடிக்க போகுதுன்னு 11 மணிக்கு போட்டிருக்காங்க. எடுத்து என்னையா சொல்கிற அப்படின்னு அடித்து பிடிச்சி அங்கிட்டு போனால் ஒரு குண்டும் இல்லை. அவங்க சர்வசாதாரணமாக பாஜக அலுவலகத்தில் கமலத்தை திரிஞ்சிட்டு இருந்திருக்காங்க, அங்கே திரும்பி வந்துட்டாங்க. இப்படி 9 இடங்களில் ஒரே நாளில் கடந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி வெடிகுண்டு வச்சுருக்கோம்னு சொல்லி மெயில் வருது. இன்றைக்கு அண்ணன் சீமான் வீட்டுக்கு வெடிகுண்டு மட்டும் சொல்லி மெயில் வருது. விஜய் வீட்டுக்கு, த்ரிஷா வீட்டுக்கு அப்படின்னு தனித்தனியாக இல்லை, விஜய் வீட்டுக்கு த்ரிஷா வீட்டுக்குன்னு சொல்லி வெடிகுண்டு வச்சுருக்குன்னு சொல்லி செய்தி வருது. இப்படி எல்லாம் வருது. நான் கேட்குறேன், ஒரு மெயில் வருதுன்னா அந்த மெயில் எங்கேருந்து வருது அப்படின்னு கண்டுபிடிக்கக்கூடிய தொழில்நுட்பம் கூட தமிழ்நாடு காவல்துறை இல்லையா?
ஒரு மெயில் எங்கேருந்து வரும், சர்வர்லேருந்து வரப்போகுது. அவன் என்ன அப்போ இன்டர்நேஷ்னல் பயங்கரவாதியா? சென்னையில் சீமான் வீடு, கேப்ரியல் வீடு, ரெட்ஃபிக்ஸ் ஃபெலிக்ஸ் வீடு, பத்திரிகையாளர் மணி வீடு, கிஷோர் கேசாமி வீடு, எல்லாருமே திமுக எதிர்ப்பாளர்கள். முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தவிர இதில் எல்லாருமே, விஜயராக இருக்கட்டும், மற்ற எல்லாருமே மொத்தமாக பார்த்தா மொத்தமாக திமுகவை எதிர்க்கக்கூடிய ஆட்கள். அதில் திமுகவை எதிர்க்கக்கூடிய ஆட்கள் வீட்டில் மட்டுமே பிஜேபியும் சேர்த்துக்கலாம். திமுகவை இருக்கக்கூடிய ஆட்கள் வீட்டில் மட்டுமே வெடிகுண்டு மிரட்டல்ங்கிற செய்தி வருது. விவிஐபிகள்லாம் திமுக இல்லாத விவிஐபிகளா? திமுக அமைச்சர்களை விட விஐபிகளா? அதிமுக இல்லாத விவிஐபிகளா? அவன் அதிமுகவில் வரல, திமுகலையும் வரல. ஆனால் ஊடகங்களில் அதிகமாக பேசக்கூடிய இல்லை ஊடகங்களில் அறியப்படக்கூடிய அண்ணன் சீமான் ஊடகத்தில் அறியப்படுறார். டெய்லி லைம்லைட்டில் இருக்கார். விஜய் லைம்லைட்டில் இருக்கார். அதே போல் த்ரிஷா இப்போ விளம்பரம் நடிக்கிறாங்க, அதனால் அவங்களும் லைம்லைட்டில் இருக்காங்க. அதே போல் வந்து பெலிக்ஸு, மணி, கேப்ரியல் 3 பேரும் யூடியூப்பில் பேசக்கூடியவங்க. அப்போ யூடியூப்பில் ஏதோ வீடியோவை பார்க்கக்கூடிய, யூடியூப்பில் தினமும் இந்த பேச்சை கேட்டு அதனால் பாதிக்கப்படக்கூடிய ஏதோ ஒரு பைத்தியம்தான் இந்த வேலையை பார்க்குதுன்னு எல்லாருக்கும் தெரியுது. எவனோ ஒருத்தன் கடுமையாக பாதிக்கப்படுறான் இந்த அண்ணன் சீமானுடைய பேச்சினால, கேப்ரியல் பேசுறதுனால, ஃபெலிக்ஸ் பேசுறதுனால, விஜய் அவர்களுடைய அரசியல்னால எவனோ ஒருத்தன் கடுமையாக பாதிக்கப்பட்ட ஒரு பைத்தியம் தான் இந்த வேலையை பார்த்துருக்கு அப்படிங்கிறது வெளிச்சமாக தெரியுது, அப்பட்டமாக தெரியுது. அதில் ஒரே ஒரு இது என்னன்னா, முதலமைச்சர் வீட்டுக்கு விட்டுருக்கான். அதில் தான் டவுட் வருது. இப்போ முதலமைச்சர் வீட்டுக்கும் விட்டுருக்கிறான், திமுகவை எதிர்த்து பேசக்கூடிய இவங்களுக்கும் விட்டுருக்கிறான், பிஜேபிக்கும் விட்டுருக்கிறான். ஆனால் அதிமுகவுக்கு விடலை. என்னென்னே நமக்கு எதனா புரிஞ்சு கொள்ள முடியலை. இது எப்படின்னே புரிந்து கொள்ள முடியல. ஆனால் மெயில் மூலிமா வருது. முதல் மெயில் வரும்போதே கண்டுபிடிச்சிக்கலாமே, ஏன்னா வெவ்வேறு சர்வர்லேருந்து வருதா. இதில் என்னென்னா, இப்போ இந்த பத்திரிகையாளர்கள் கேப்ரியல் போன்றவர்கள்லாம் வந்து அப்பார்ட்மெண்ட்டில் வாடகைக்கு தங்கியிருக்காங்க. வாடகைக்கு தங்கியிருக்கிற அப்பார்ட்மெண்ட்டில் போயிட்டு நீ வந்து மற்ற யாரும் வராதிங்க, எல்லாரும் அங்கே இருந்துக்கோங்க, அவரை வீட்டை சர்ச் பண்ண போகிறோம்னா எல்லாரும் வேலை வெட்டி இல்லையா? எல்லாருக்கும் வேலை வெட்டி வெடிகுண்டு இது வரைக்கும் இல்லை, அப்படி ஒரு கான்செப்டே இல்லை. ஆனால் அங்கே போய் எல்லாரையும் வீட்டில் அடைச்சி வச்சுட்டு இந்த வீட்டை சோதனை போடுறாங்கிற பேரில் பண்ணும்போது அவங்க அப்பார்ட்மெண்ட்டு சங்கம்லாம் முடியும். அப்பார்ட்மெண்ட்டில் இந்த பக்கம் இருக்கிற பைக்கை தூக்கி அந்த பக்கம் விட்டால் கூட கோச்சிக்குவாங்க. ஒரு ஃபோட்டோ எடுத்து குரூப்பில் போட்டு கொச்சன்னு வந்துடுவாங்க. காரை ஒரு சின்ன ஒரு 2 இன்ச்சு விட்டு உங்கள் கார் இங்கே நிற்கிது, உங்கள் கார் கண்ணாடி மடங்கியிருக்கல, கார் கண்ணாடி மடங்கியிருக்கணும், அது எம்எல்ஏ உடச்சிருச்சு அப்படின்னு 1000 குறை சொல்லுவாங்க. அந்த மாதிரியான அப்பார்ட்மெண்ட் வாசிகள் இருக்கிற இடத்துல அப்பார்ட்மெண்ட்டில் வெடிகுண்டு சோதனைனா அந்த வீட்டில் அவங்கள தங்க வைப்பாங்களா? உன் வீட்டால் என் வீட்டுக்கு நிம்மதி போச்சியா, தூக்கம் போச்சியா, 6 மணிக்கு மேலே ஆணி அடித்தா கூட பதறுவாங்க, ஐயோ பதறுது அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு குரூப்லாம் இப்போ அப்பார்ட்மெண்ட்டில் இருக்குது. அப்போ இவங்க வந்து போய் சோதனைங்கிற பேரை சோதனைப்படும் போது வீட்டை காலி பண்ணுதான் சொல்லுவான். இது ஒரு இடையூறை தருது. தமிழக அரசு, தமிழக காவல்துறை, தமிழ்நாட்டுடைய இந்த சைபர் கிரைம் டீம் இருக்காங்க, எவ்வளவோ நுண்ணியல் துறை இருக்குது. இவங்க நினச்சிருந்தாங்கன்னா ஒரு நொடியில் அந்த மெயில் அனுப்பிய நபரை கண்டுபிடிக்க முடியுமா முடியாதா? தொடர்ச்சியாக 15 இடங்களுக்கும் முக்கியமான தலைவர்களுக்கு தேமுதிக அலுவலகத்தில் கொடுத்துருக்காங்க. அப்போவே தெரிஞ்சு போச்சு இது பொருளின்னு. அண்ணன் வீட்டுக்கு இந்த மாதிரி வெடிகுண்டு மிரட்டல் அப்படின்னு அண்ணனுக்கு நேராக அடித்தேன். அண்ணன் இந்த மாதிரி என்ன வெடிகுண்டு வெட்டலாமே அப்படின்னு. ஏண்டா நான் தான் ஓன்ட்ட தீபாவளிக்கு வந்து பட்டாசு கேட்டேன், சிவகாசியில் நண்பர்கள் இருந்தால் வாங்கி அனுப்புனேன், நீ தாண்டா வாங்கி அனுப்பிச்சுட்ட, வாங்கி அனுப்பிச்சு எனக்கு வந்து பாம்ஸ் கொடுக்குன்னு சொல்லி விட்டியா அப்படின்னு கேட்டார். வெடிகுண்டுலடா நீ வாங்கி கொடுத்த அந்த வெடிதான் இருக்குது, அதைத்தான் இங்கே வெடிகுண்டுன்னு வந்துட்டாங்களான்னு சொல்லி. அது தீபாவளி பொதுவாக நம்ம கொண்டாடுறதில்லை, அண்ணன் சீமானவர்களும் கொண்டாடுறது கிடையாது. ஆனால் பணி செய்யக்கூடியவங்க, வேலை பார்க்கக்கூடியவங்க, ஓட்டுநர், இவங்க அவங்களுடைய விருப்பம் தீபாவளி, அவங்களுக்கு பரிசு பொருள் கொடுப்பதற்காக அண்ணன் சீமானவர்கள் வந்து சிவகாசியில் தெரிஞ்ச நண்பர் இருந்தால் கொஞ்சம் பட்டாசு வாங்கி அனுப்பிவிடா, கிஃப்ட் பாக்ஸ் மாதிரி அப்படின்னாரு, வாங்கி அனுப்பிச்சி விட்டோம். அதை இவங்க வெடிகுண்டு நினச்சிக்கிட்டு அந்த பாக்ஸை போகிற சோற விட்டுருக்காங்க. இது என்னது, இது பிஜிலி வெடியா, இதில் என்ன பிபின்னு சவுண்டு வருது, இது மத்தாப்பியா, இது என்ன சத்தம் வருது, இது வந்து புஷ்வானையா, இங்கே கண்டிப்பாக இருக்குங்க, அது தரச்சக்கரம்யா. புல்வாமாவில் 350 கிலோமீட்டர் எங்கேருந்து, பார்டர்லேருந்து ஹை செக்யூரிட்டி ஏரியா, அந்த ஹை செக்யூரிட்டி ஏரியாக்களில் 350 கிலோ இடைமருந்தோட வெடிமருந்தோட உள்ளே போய் கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட இராணுவ வீரர்களுடைய மரணத்திற்கு காரணமாக ஒரு பெரும் இது நடைபெறுது, தாக்குதல் நடைபெறுது. அதுக்கு முன்னாடி யாரும் நாங்கள் வந்து புல்வாமாவில் தாக்குதல் நிகழ்த்த போகிறோம்னு சொல்லலை. பகல்காமில் தாக்குதல், கிட்டத்தட்ட 29 பேர் மரணிக்கிறாங்க. கிட்டத்தட்ட 250 கிலோமீட்டர் பார்டர், ஒரு திக் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே, ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ளே நடந்து வந்து தாக்குதல் பண்ணிட்டு வெளியேறியிருக்கான். ஆனால் தாக்குதல் பண்ண வந்தவன் பகல்காமில் இப்படி போய் நாங்கள் சுட போகிறோம் 29 பேரை அப்படின்னு யாரும் மெயில் பண்ணலை, ஃபோன் போடலை. வெடிகுண்டு வைக்கிற எவனாவது இது வரைக்கும் மும்பையில் தாஜ் ஹோட்டலில் அட்டாக் நடந்துச்சு, பல 100 பேர் மரணிச்சு போனாங்க, மிகப்பெரிய அதிகாரிகள்லாம் மரணிச்சு போனாங்க. அந்த இடத்துல இந்த மாதிரி மும்பை தாஜ் ஹோட்டலில் இந்தியா கேட் வழியாக உள்ளே வந்து நாங்கள் அட்டாக் பண்ண போகிறோம், 11 மணிக்கு நாங்கள் வரப்போகிறோன்னு மெயில் போட்டாங்களா?
தாக்குதல் நடத்துகிற எவனாவது ஒருத்தன் டிஜிபி அலுவலகத்துக்கு மெயில் அனுப்புவானா? சம்பந்தப்பட்ட அலுவலகத்துக்கு ஃபோன் பண்ணி நாங்கள் வெடிகுண்டு வச்சிருக்கோம்னு சொன்னால் கூட பரவாயில்ல, ஒரு நோக்கம் இருக்கும். இப்போ வெடிகுண்டு வச்சுக்கணும் எதுக்கு சொல்ல போகிறான்? ஏதோ அவனுக்கு ஒரு தாக்குதலுக்கு ஒரு நோக்கம் இருக்கணும். இப்போ மும்பை தாக்குதலா அவங்க தீவிரவாதிகளை பயங்கரவாதிகளை விடுவிக்கணும் அப்படின்னு ஒரு கோரிக்கை வச்சு டிமாண்டை வச்சாங்க. இல்லை இந்தியா அட்டாக் பண்ணிடுச்சு, அதுக்கு திருப்பி அட்டாக் பண்ணுறதுக்காக தாக்குதல் நிகழ்த்தப்பட்டிருக்கு. சம்பந்தமே இல்லாத கிஷோர் கேசாமி வீட்டுக்கெல்லாம் வெடிகுண்டு பெற்றது. ஃபெலிக்ஸ் ஹெரால்டுக்கு, மணிக்கு, கேப்ரியலுக்கு, தேமுதிக அலுவலகத்துக்கு, மக்கள் நீதி மைய அலுவலகத்துக்கு விட்டுட்டேன், மக்கள் நீதி மைய தலைவர் கமலஹாசன் வீட்டுக்கு, அவருடைய அலுவலகத்துக்கு, எங்க எல்லாத்தையும் மொத்தமாக அள்ளி விட்றா, எல்லா வீட்டுக்கும் விட்றா அப்படின்னு ஒருத்தன் அனுப்புகிறான்னா இது அப்பட்டமான என்னது புரளி. அதாவது வெடிகுண்டு வச்சவன் சொல்ல மாட்டான், சொல்லுறவன் புரளியாக தான் இருப்பான், இல்லை ஒரு பைத்தியமாக இருப்பான், இல்லை யாரால பாதிக்கப்பட்டவர் இருப்பான். இல்லை ஒரு சரத்குமார் அண்ணன் இருக்கார், ஒரு படத்தில் என்ன பண்ணுவார்னா அமைச்சர் வீட்டுக்கு வெடிகுண்டு மேட்டர்ன்றுவாப்பில். ஏன்னா அப்போ தான் ஒரு அட்டென்ஷன் கிடைக்கும், அப்போ தான் நம்ம ஒரே நாளில் வந்து பிரபலமாக முடியும். பிரபலமானப்பெல்லாம் பண்ணு நீ அப்படின்னு சொல்லி சரத்குமார் வடிவேலு இந்த மாதிரி பண்ணுவாங்க. அப்படி பிரபலமாக இருக்கா பண்ணியிருக்கலாம். இது வந்து ஒரு அநாகரிகமான செயலாக இருக்குது. இன்னொன்று காவல்துறை உடனடியாக இந்த சம்பந்தப்பட்ட நபரை யாருன்னு கண்டுபிடிச்சி அவருக்கான சரியான ட்ரீட்மெண்ட்டை கொடுக்கணும். இல்லைன்னா இது தேவையற்று ஒவ்வொருத்தர் வீட்லேயும் போய் காலையில் அதிகாலையில் பாம்ப் ஸ்குவாடுக்கும் நேர வரையும் சம்பந்தப்பட்டவருக்கும் நேர வரையும் ஊடகங்களின் செய்திகளை போட்டுக்கொண்டு ஒரு பதட்ட நிலையில வச்சுக்க மாதிரியான சூழல் உருவாகுது. அதனால் இதை தவிர்ப்பதற்கு தமிழகத்துடைய புலன் விசாரணை குழு உடனடியாக களத்தை இறங்கி சம்பந்தப்பட்ட நபர்களை விரைவாக கைது செய்து இதுக்கு ஒரு இந்த புரளிக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும். சாட்டை எடுத்து நாட்டை திருத்து